ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான அரிசி மாவில் பூரி எப்படி செய்யணும், அதே போல் வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பரான குருமாவும் ரெடி பண்ணிடலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு செய்வீங்க. நீங்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பூரியும் இந்த குருமாவும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம். ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கப்பெல்லாம் எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அரிசி மாவு 2 கப் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி மாவை நான் தண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடியே சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெதப்பான தண்ணியை வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் கொழுக்கட்டை செஞ்சுருப்போம். கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக. அரிசி மாவு பிசையறதுக்கு சுடு தண்ணி தாங்க ஆட் பண்ணோம். சில்லு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம கை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு எல்லாமே நல்லா சாஃப்டாக. அவ்வளோதான் பாருங்கள், பிசைஞ்சு எடுத்துட்டா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு எண்ணெய் கவரையோ இல்லைனா ஒரு துணியோ போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம குருமாக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் 6 ஆனியன் எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதே 4லேருந்து 6 டீஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கப்பில். இந்த குருமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிடலாம் நம்ம குருமாவும். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 8லேருந்து 10 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம பூண்டு பல், ஒரே ஒரு பூண்டு பல், பெரிய பூண்டு பல் தாங்க குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்குங்க. நம்ம கடலை பருப்பு சேர்க்கறத விட இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த குருமாக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதிகமாக இருக்கணுங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க. பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்படியே வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கும் போது தான் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கரண்டி வச்சு அடிக்கடிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2லேருந்து 3 எடுத்துருக்கேங்க. இப்போ தக்காளியும் போத்தாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுருங்க.
இப்போ நம்ம இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு 1 நிமிஷம் போல் மட்டும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். கடல மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அந்த கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக வெங்காயம் வதங்கின உடனே கடலை மாவு நம்ம கரைச்சி வச்சதை ஊற்றுனோம்னா கட்டி பிடிச்சிடும். அதனால டேரெக்டாக ஊற்றாமல் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஊற்றுறதுனால கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமாவை மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் இல்லை கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த குருமா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் செய்யவே இல்லைன்னு சொல்கிறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். அடிக்கடிக்கு நீங்கள் செஞ்சுருவீங்க வீட்டில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, மாவு எல்லாமே ஊற்றியாச்சு பாருங்கள். தண்ணியும் வேணால் எக்ஸ்ட்ரா நம்ம அடிக்கடிக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா கடலை மாவு போட்டுக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதி வரும்போது கெட்டியாயிரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சிருக்குன்னு. தக்காளி எல்லாமே நல்லா கொதிச்சிருக்கு. தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. எல்லாமே கண்ணாடி பதத்துக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான குழம்பும் கூடங்க. உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லைனா வெறும் கடல மாவு, வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸாக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணியாட்டி வேணால் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம் குழம்ப. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பிசைஞ்சு வச்சு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூரி செய்கிற அளவுக்கு மாவு ஃபஸ்ட்டு கையில் உருண்டி எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு பூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்படி செஞ்சாலுமே சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, செய்ய கற்றுக்கிட்டான். ஃபஸ்ட்டு நம்ம உருண்டியெல்லாம் உருட்டி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் செய்யறதுக்கு நீங்கள் தேய்க்கெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு வாழை இலையோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் பேப்பரோ வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவி, அடியிலையும் எண்ணெய் தடவிட்டு மேலேயும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நல்லா கை வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். சைடில் ஓரங்கள் பார்த்தீங்கன்னா வெடிப்பு இருந்துச்சுன்னா வெடிப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சைடில் ஓரங்கிறது நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா வெடிப்பெல்லாம் கரெக்டாக மூடிக்கும். ஃபஸ்ட்டு ஷேப் நான் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைடில் ஓரம் வெடிப்பு வருதுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு இல்லைங்க ஒரு மூடி வச்சோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்து எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவை அப்படியே எடுத்து வச்சிடலாங்க அடுத்த பூரிக்கு. இப்போ நம்ம ஒரு பூரி உருட்டியாச்சு. இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. காயும் போதே பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூரி செய்யும்போது ஹை ஸ்பீடில் தாங்க வைக்கணும், சிம்மில் மட்டும் வைக்காதீங்க. ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு திருப்பி திருப்பி விடுங்க பூரியை. பூரி பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக கலர் மாறி வருங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பூரி போட்டிருக்கேன், அதனால் எடுத்துட்டேன். அடுத்த பூரி காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே.
இப்போ நம்ம அடுத்த பூரி கையாலேயே தட்டலாங்க. எதுவும் ஷேப்க்கெல்லாம் நம்ம கப் வச்செல்லாம் எடுக்க வேண்டாம். கையிலே தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள். நம்ம தட்டும் போதே லைட்டாக எண்ணெய் தடவி தட்டுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வரும். வெடிப்பு வந்தாலையும் நல்லா தட்டி விடுங்க. வெடிப்பு இல்லாமல் நல்லா அழுத்தி அழுத்தி தட்டி விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, திக்காவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியமாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. சைடில் வெடிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் அழுத்தி விட்டு தட்டிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், தட்டிட்டேன். சைடில் வெடிப்பு எதுவுமே இல்லை, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாங்க. இதுவும் நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரிக்கு நீங்கள் செய்கிற மாதிரி மேலால் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க போதும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மேலால் புசு புசுன்னு எலும்பி வருது. நீங்கள் பூரி தட்டும்போது சைட்லாம் வெடிப்பு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கப் வச்சு கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே கையில் தட்டும் போதே வெடிப்பு இல்லாமல் தட்டலாங்க. நான் தட்டின மாதிரியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கையில் எண்ணெய் பூசி தட்டுங்க, நல்லா ஒரு சூப்பராக இருக்குங்க பூரி. இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவில் செஞ்சு பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெறும் ஆனியனும் கடலை மாவும் வச்சுமே ஒரு குருமா செஞ்சுட்டோம். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.